2 பேர் எம்மாவூருக்கு போறாங்க. என்ன பேசி போறாங்க தெரியுமா? நாம் இயேசுவோடு கூட இருந்தோம், இயேசு நம்ம விட்டு கடந்து போய்விட்டார், 3 நாள் ஆயிற்று, அவர் மரித்து போய்விட்டார், நமக்கு யார் இருக்கிறார் என்கிற கவலையோடு கூட இந்த காரியங்களை குறித்தே அவர்கள் சம்பாதித்து கொண்டு போய் பல கவலை. நம்ம அநேகர் இந்த அதிகாலை வேளையிலே நம்முடைய காரியங்களை குறித்து, நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து, பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து, பொருளாதார குறைவுகளை குறித்து, பலவீனங்களை குறித்து, இன்னும் நாம் எதிர்கொள்ளுகிற அந்த பிரச்சனைகளை குறித்து நாம் ஒருவருக்கு பேசிக் கொண்டே இருக்கிறோம். இது என்னவாகும், எப்படி ஆகும், இந்த பிரச்சனை எப்படி ஆகும்? நாம் அதைத்தானே பேச முடியும். உள்ளதுதானே, எல்லாருடைய வாழ்க்கையில தானே. அன்று பாருங்க, அவங்க பேசிட்டு போயிட்டே இருக்கும் பொழுது அங்கே அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இங்கே மரியாள்கிட்ட ஆண்டு சொல்லிட்டாரு, நான் சந்திக்க போறேன், நான் உங்களை பார்க்க போறேன். ஒரு வழிபோக்கனை போல இந்த சீசர்களை கடந்து அப்படி போறார். இவங்க கேட்குறாங்க, நீங்க எங்க போறீங்க, என்னையாது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு தெரியுமா, எல்லாருக்கும் தெரியுமா, உங்களுக்கு தெரியாத, அப்படி இதை குறித்து அவரிடத்தில் பேசுறாங்க. அவர் கர்த்தருடைய மகத்துவங்களை விளக்கி காண்பித்த பொழுது, வேத வசனங்களை அவர் உயிரோடு இருந்த பொழுது அவர் சொல்லிய வார்த்தைகளை நினைவுபடுத்தி மீண்டும் அவளை விளங்க காட்டி நேரம் இருட்டி விட்டது. அப்போ அவர்கள் அழைக்கிறார்கள். ஒரு வழிபோக்கர் போகிறார், சரி வந்து நம்மோடு கூட அவர் ஆகாரம் புசி விட்டு போகட்டும் என்று அவர்களை அழைக்கிறார்கள். அவர் இங்கே கடந்து வந்து அமர்ந்த பொழுதுதான் உணர்ந்தார்கள், வந்திருக்கிறவர் அல்லேலூயா அல்லேலூயா, நாம் எண்ணினும் அவர் போய்விட்டார் என்று. இயேசு கிறிஸ்து உயிர் தெழவில்லை என்றால் நம்முடைய நிலைமை அப்படித்தான், இந்த உலகத்தின் நிலைமை அப்படித்தான். அந்த யூதர்கள் மட்டும் அந்த பாக்கியத்தை பெற்றிருந்திருப்பாங்க, அதுக்கு பிறகு உள்ளவங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை. அவர் உயிர் தெழுந்தபடினாலே இந்த சர்வலோகத்தின் மனுக்குலங்களும் அவருடைய துக்கங்கள் அவருடைய ஜெய கிறிஸ்துவாய் அவரோடு வாசம் பண்ணும்படி அந்த இயேசு, உயிர் தெழுந்த இயேசு இந்த காலவெளியிலே நம்மத்திலும் வந்திருக்கிறார். நாம் பல விதத்திலும் கலங்கி கொண்டிருக்கிறோம், ஆனால் அவர் நம்மத்தில் தான் இருக்கிறார். இன்று நம்மோடு பேச போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ திரும்ப அவரை சந்தித்து விட்டு வரும்போது அவங்க பேசிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அவர் நம்மோடு பேசும் பொழுது நம்முடைய உள்ள எப்படி இருந்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதனைகள் மாற போகிறது, ஒரு அக்கினி அபிஷேக மழை நம்மை நிரப்ப போகிறது. அந்த உணர்வோடு காத்திருப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 19வது பல்லவியை பாட போகிறோம். பாட்டு புத்தகத்தில் 19வது பாடல். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா என்ற பல்லவியை நாம் முழு மனதோடு முழு பலத்தோடு ஆவி நிறைந்து கத்தரை பாடி மேம்படுத்துவோம். அந்த ஆவியானவர், கிறிஸ்துவை உயிர்ப்பித்த அந்த ஆவியானவர், நம்மை ஆட்கொண்ட ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கும்படி, நம்மை பலப்படுத்தும்படி, நம்மை நிரப்பும்படி அவர் வந்திருக்கிறார். அந்த உணர்வோடு கூட அந்த பல்லவி பாடுவோம். பாட ஆரம்பிங்க. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. இயேசுராஜன் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா, ஜெயம் என்று இனி தோல்வி நமக்கு இல்லை, வெற்றி தான் நமக்கு. பாரதோ கல்லறை மூடின பெரும், தடைகள் மாற்றப்பட போகிறது, தடைகள் மாற்றப்பட போகிறது. ஆமென். பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் உருண்டுருண்டோடுது பார். அங்கு போட்ட முத்திரை காவலில் நிற்குமோ, தேவபுத்திர சந்நிதிமோ. ஆமென். அங்கு போட்ட முத்திரை காவலில் நிற்குமோ, தேவபுத்திர சந்நிதிமோ.
ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் ஹalleluya கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம் 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 அழுதிட வேண்டாம். ஓடி உரைத்திடுவோம். இயேசுவை தழுந்தார், இயேசுவை தழுந்தார், இந்த ஜீவனோடு இருக்கிறார். அழுதிட வேண்டாம் ஓடி உரைத்திடுவோம். தாம் கூறிய பாவரை வீட்டனர் கல்லறை போங்கள் கலிலேயாவுக்கு. தாம் கூறின பாவரை வீட்டனர் கல்லறை போங்கள் கலிலேயாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். ஹalleluya கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். நீரவாய் ஸ்டாரபாபா இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அண்ணா காய்பா ஆசாரிய சங்கம் அதிரடி கொள்ளுகின்ற எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி. உடைய சாப்டர் முடித்து போய்விட்டு எண்ணினோமே, மீண்டும் உயிரோடு நடந்து விட்டார். அதிரடி கொள்ளுகின்றார். பயந்து அவர் சேவகர்கள் எல்லாரும் பயப்படுகிறார்கள். என்ன நடைபெறுகிறது? பயந்து நடுங்குகின்றார். கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். ஹalleluya கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஹalleluya இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம். உள்ளத்தை திறப்போம், உள்ளத்தை திறப்போம். வருகின்ற ஜெயவே நம் உள்ளத்துல இந்த நாளில் வரப்போகிற வருகின்ற ஜெயவீர மேல வாக்கியம் கைமணி கூறுகள் வாத்தியம் கைமணி கூறுகை எடுத்து முழங்கிடுவோம். நாம் மேல வாத்தியம் கைமணி கூறுகை எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். ஹalleluya கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் எல்லாரும் முழங்கால் படிட்டு, எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் எல்லாரும் ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் ஜெயம் என்று வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் கத்தரி பாதப்பட வைத்து விடுவோம். இனி இந்த கண்ணீர் அவசியம் இல்லை, துக்கம் அவசியம் இல்லை. அழுதிட வேண்டாம் ஓடி உரைத்திடுவோம். நாம் கூறின மாவரை வீட்டனர்கள் ஷபாரி வீதரபாரி வீரபாய் ஷபரபாபாபாபா கத்திரி வல்லமாய், கத்திரி வல்லமாய், உயிர்த்தெழுந்த வல்லமாய் இந்த அதிகாலை வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, 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 நிரப்புவதாக. கத்த நிரப்பு மாட்டவரே, துக்கங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், கலக்கங்கள் மாறட்டும். ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். ஹalleluya 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 ஹalleluya. அண்ணா காய்வா ஆசாரிய சங்கம், ஆச்சாரிய சங்கம் அதிரடி கொள்ளுகின்றார்.
கொண்டார் அண்ணா காய்வார் ஆசாரிய சங்கம் அதிரடிக்குள் துகின்றார். கர்த்தர் உயிர்த்தெழுந்தார், கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். நம்முடைய தகப்பன் உயிர்த்தெழுந்தார், ரட்சகர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இடி ஒலி கண்டு பயந்து நடுங்குகின்றார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆமென். இயேசுராஜன் ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் ஹalleluya. ஆமென். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம் வருகின்ற ஜெய வீரர். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம். உள்ள திறக்கப்படட்டும், உள்ள திறக்கப்படட்டும். கைமணி போரி எடுத்து முழங்கிடுவோம். நாம் வேலவாதியம் கைமணி போரி சேவான் வித்ரகவர் வியார்வாய். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். ஹalleluya. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் ஹalleluya. ஆமென். இயேசுராஜன் அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென். இயேசுராஜன் ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். தீபா பாரு பாரு விதர் பாக்கா பர்பி ஷாபார் பாரு பாரு விதர் பாரு பாபா தியாரா கபர் பி ஷாபார் பாரு விதர் கபர் பி ஷார்வாய் தியார் பாரு விதர் பாரு பாரு விதர் பாரு கபர் பி ஷாபார் பாபா. இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட தேவஜனங்களாகிய நாமும் தொடர்ந்து காணப்படும்படி அந்த உயிர்த்தெழுந்த தேவன் இந்த காலவெளியிலே நம்மோடு கூட பேசும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சீசர்கள் போறாங்க, அந்த அருமையான சகோதரிமார்கள். அங்கே பார்த்தா இவங்க போகும்போது அந்த சம்பவம் நடக்குது. ஏற்கனவே அவங்க பேசிட்டே போறாங்க. நமக்கு அங்கே கல்லறை மூடி வச்சிருப்பாங்களே, அந்த கல்லறையை மூடியை திறக்கிறதுக்கு யார் வருவார்? ஏன்னா இயேசு பெருமையில தைலம் இந்த வாசனை பூசுவது யூத முறைமையின்படி வழக்கம். ஏன்னா முந்தின நாள் சனிக்கிழமை அவர்கள் போய் இந்த வேலையை செய்திருக்க வேண்டும். ஆனால் ஓய்வு நாளாக இருந்தபடினாலே அவர்கள் எங்கேயும் போகக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. இப்பொழுது ஓய்வு நாளுக்கு அடுத்த நாளிலே, இந்த நாளில் இதை பொறுத்த நாளிலே அதிகாலை வேளையிலே அந்த சரீரத்தை பார்க்கும்படி இயேசுவை பார்க்கும்படி போறாங்க, பேசிட்டு போறாங்க. அந்த கல் புரட்டப்பட வேண்டுமே, யார் நமக்காக அப்படி செய்வார்கள்? ஆனால் போகும்பொழுது அந்த சம்பவம் நடக்கிறது. மேலிருந்து ஒரு தூதர் வருகின்றார். பூமி அதிரத்தக்கதாக பயங்கரமான சம்பவம் அங்கே நடைபெறுகிறது. அந்த ரோமர் போர் சேவகர்கள் இயேசுவின் கல்லறையை பாதுகாக்கும்படி இரவு பகலாக அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அங்கே காத்து கொண்டிருக்கிறது, பாதுகாவல் செய்து கொண்டிருக்கிறது. இதை கண்ட மாத்திரத்திலே அவர்கள் செத்தவர்களை போல கீழே விடுகிறார்கள். இதை கண்ட உடனே இந்த ஸ்திரீகளும் பயப்படுறாங்க. அப்போ தூதர்கள் சொல்றாங்க, நீங்க பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நீங்க யாரை தேடி வந்திருக்கீங்க தெரியும், அந்த இயேசுவை தானே. அவர் தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, அந்த தூதன் அந்த கல்லை புரட்டின பிற்பாடு தான் இயேசு உள்ள இருந்து வெளியே போனார் அப்படின்னு. இயேசு இல்லை, அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்த இந்த கல் அறை எந்த சக்திகளும் எந்த அரசியல் சட்டங்களும் அவரை தடுத்து நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார்.
போய் சீசர்களுக்கு அறிவியுங்கள். ஹல்லேலூயா. இது காவல் காத்துட்டு இருந்தவங்க ஓடுறாங்க. சம்பவம் தலைகளாய் மாறி போய்விட்டது. இவரை பாதுகாக்கும்படி நமக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருந்தது, ஆனால் நம்மளால் பாதுகாக்க முடியவில்லை. போய் அறிவிக்க போறாங்க. அவங்களுக்கு அதிர்ச்சி, என்ன நடக்குது? அப்ப அவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் நடக்குது. என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா, இதை ஆற்றி சொல்லிடாதீங்க. ஏற்கனவே இயேசு பற்றி பெரிய குழப்பம் நடந்துட்டு இருக்கு. இதையும் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், நம்மளை எல்லாரையும் கொண்டு போட்டுருவாங்க அந்த கவர்மெண்ட். அதனால என்ன சொல்லுங்க, அவங்க சீசர்கள் வந்து களவா எடுத்துட்டு அவரை கொண்டு போயிட்டாங்க. இன்றைக்கும் யூத மதத்திலே அந்த பேச்சு இருந்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் பேச்சு கொண்டிருக்கட்டும், ஆனால் அவர் தாம் சொன்னபடியே 3ஆம் நாளில் உயிரோடு இருந்திருந்த தாம் சொன்னபடியே இந்த நாளில் பிதாவாகிய தேவன் அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பி நம்மிடத்திற்கு அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே அந்த பேதுரு எழுந்திருந்து அந்த கூட்டத்திலே தைரியமாய் இந்த வார்த்தைகளை சொல்லுகிற பேதுரும் யோவானும் அங்கே தேவாலயத்தில் கடந்து போகும் பொழுது, இந்த உயிர் திறந்த வல்லமையோடு கூட கடந்து போகும் பொழுது, அங்கே பிறவியை சப்பாடி ஒருவர் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது பேதுரு அவனை உற்று பார்த்து, வெள்ளி பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. இவங்களை நிரப்பி இருப்பது உயிர் திறந்த வல்லமை. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இந்த வல்லமை தான் நிரப்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் இந்த வல்லமை தான் நிரப்பப்படும் இந்த காலவெளியில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நசனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது அவரை உங்களிடத்திற்கே அனுப்பினார். ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்த இயேசு இந்த நாளிலே நம்மிடத்தில் வந்திருக்கிறார். உயிரோடு எழுந்தபடினாலே இன்று நம்மிடத்தில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயிர் எழுந்தபடினாலே நமக்கு என்ன ஆசீர்வாதம், அதை தாண்டி தியானிக்க போறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ மார்க்கத்தின் ஆசீர்வாதமே 3 பில்லர்கள் இருக்கிறது. ஒன்று கிறிஸ்துவின் பிறப்பு, ஒன்று கிறிஸ்துவின் பாடுமரணம், இன்னொன்று கிறிஸ்துவின் உயிர் தழுதல். இந்த 3ஐயும் யார் ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ, நாவினால் அறிக்கை செய்கிறார்களோ, உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர் ரட்சிக்கப்படுவார். ஹல்லேலூயா. 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 எல்லாமே அற்புதம். இயேசுவின் பிறப்பு அற்புதம். ஒரு கன்னிகை கர்ப்பவதியார் நடைபெறாத ஒரு சம்பவம் நடைபெற்றது. உயிர் தழுதல் பாடுமரும் அதே மாதிரி எல்லாரும் மறிக்கிற பிரகாரம் அவர் மறிக்கவில்லை. இவர் தன்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்கிறதை பார்க்கணும். சர்வலோகத்தின் பாவத்திற்காக பாவத்தை சுமந்து தன்னுடைய ஜீவனை அங்கே அர்ப்பணிக்கிறதை பார்க்கணும். உயிர் தழுதல் 3ஆம் நாளிலே சொன்னபடியே உயிர் தழுந்த. ஆனால் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடைய கல்லறைகளும் மூடி இருக்கிறார். இயேசுவின் கல்லறை மாத்திரம் திறந்திருக்கிறது. அவர் அங்கே இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய பரிசுத்தவான்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு போகும் பொழுது அங்க இப்போ அந்த கல்லறைகள் எல்லாம் 2-3 கல்லறை வச்சிருக்காங்க. இப்ப எல்லாம் பிசினஸ் மோட்டிவ்ல அங்க 2-3 கல்லறை வச்சிருக்காங்க. அதுல இது இயேசுவின் கல்லறை, இது இயேசுவின் கல்லறை. இந்த நெல்லை லாலா சாந்தி ஸ்வீட் முன்னாடி ஒரே ஒரு கடை தான் இருந்தது. இப்போ முக்கிய பார்த்தீங்கன்னா சாந்தி ஸ்வீட் நெல்லை லாலா. எது ஒரிஜினலே யாருமே தெரியாது. அதில் என்ன எழுதிருக்கும்? என்னுடைய கடை வேற எதுவும் கிடையாது, எல்லாத்தையும் எழுது. அது மாதிரி 2-3 கல்லறை இருக்கு. அப்போ அந்த கைடு கூட்டிட்டு இருக்காங்க, ஐயா இது ஒரு இடம், இது ஒரு இடம், இது ஒரு இடம். ஆனா எது உண்மையான இடம் யாருக்கும் தெரியாது. ஆனா இப்படி இடம் வச்சிருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல போய் அவங்க ஜோம் பண்ணிருக்காங்க. அப்ப ஆவியானவர் பேசியிருக்கிறேன், இந்த இடத்துல இருந்துதான் நான் எழுந்தருளினேன். ஹல்லேலூயா. 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 அவருடைய கல்லறை இன்றும் திறந்திருக்கிறது. சரித்திரம் அதற்கு சான்று பகர்கிறது. உலகத்தின் சரித்திரத்தையே 2ஆக பிரித்தவர் சரித்திர நாயகர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவராகிய இயேசு உலகத்தில் எதற்காக வந்தார் என்ற நோக்கம் நம்மில் நிறைவேறி இருக்கிறதா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.
அவர் வீட்டு உயிரோடு எழுந்திருக்கிறார். எதற்காக? நம்மோடு வாசம் பண்ணும்படி. ஹல்லேலூயா. அவர் உயிர் தேடவில்லை என்றால் நம்முடைய ஆராதனை, நம்முடைய பிரசங்கம், நம்முடைய ஜெபதவங்கள், நம் கர்த்தருக்காக எடுத்துக் கொடுக்கிற பிரயாசங்கள் எல்லாமே விருதா. அவர் உயிரோடு எழுந்தபடினாலே நாம் இந்த வாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். என்ன சொல்வதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12 முதல் வாசிங்க. கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? நிறைய பேர் மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று அங்கே பரிசேயர் சதுசேயர் என்று 2 மார்க்கம் இருக்கிறது. அவர் வித்தியாசம் என்ன தெரியுமா? உயிர்த்தெழுதல் இல்லை என்று ஒரு சாராரும், உயிர்த்தெழுதல் உண்டு என்று ஒரு சாராரும் அங்கே தர்க்கிப்பது வழக்கம். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால், இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா. எதுக்கு நம்ம தேவனை தேடின பிரயோஜனம், பிரசங்கித்த பிரயோஜனம்? உங்கள் விசுவாசமும் விருதா. அந்த ஆண்டவரை விசுவாசித்து கூடி வந்து ஆராதனை செய்வது என்ன பிரயோஜனம்? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே, அவர் எழுந்திருக்கவில்லை என்றால் நாம் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கிப்பதினாலே அது பொய்யாய் போயிருமே. தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடினாலே நாம் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கை கிறிஸ்து மூலமாக பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும், இந்த சரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சின்ன நோய் வந்த உடனே என்ன பயம் வரும்? ஆமா, அதாவது வாலிபர்கள் அந்த பயம் வராது. கொஞ்சம் ஒரு மிடில் ஸ்டேஜுக்கு பிறகு, ஒரு 50 வயசுக்கு பிறகு திடீர்னு இருதயம் ஒரு மாதிரி வேலை செய்து கிட நடிக்குது, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, நடக்க முடியல, இப்படி என்ன வரும்? இது வேணுமோ, அவ்வளவுதானோ, என்ன வருமா? அங்க எதையுமே எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாம சிலர் அப்படியே இருக்கீங்க. எல்லாருக்கும் அந்த உணர்வு வரும். அந்த விலையில வந்த உடனே அந்த உணர்வு வரும். எனக்கு என்ன எழுதுக்கு அப்படின்னா, அந்த மரணத்தை குறித்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் கர்த்தருக்குள் இருப்பது உண்மை என்றால், இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்வது உண்மை என்றால், நம்ம சரத்தில் இருந்தாலும் சரி, சரத்துக்கு புறம்பா இருந்தாலும் சரி, நம்ம கிறிஸ்துவோடு தான். எங்கே கிறிஸ்துவுக்காக இருக்கிறோம், அங்கே போனா கிறிஸ்துவோடு கூட இருக்கிறோம். அவ்வளவுதான். அது மாத்திரமல்ல, அதோட பெரிய ஒரு வாக்கியம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்கு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மரிக்க வேண்டும் என்று கட்டாயமும் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர்கள் அந்த காலம் துணிக்கும் பொழுது மறு ரூபம் அடைந்து இமைப்பொழுதிலே கடந்து போவார்கள். இயேசு சந்திக்கக்கூடிய இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் உயிர் தழுதலினாலே இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஜீவன் நமக்குள் வந்த இயேசு உயிர் தழுந்தபடினாலே அந்த அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவரை நாம் இன்று பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், நான் போவதேயாகில் அந்த தேற்றவாளனை உங்களிடத்திற்கு அனுப்புவேன், இடத்திலிருந்து அதை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி சென்றார். அவர் சொல்லி சென்றபடியே, அவர் சொன்னபடியே அந்த 50ஆவது நாள் பெந்தெகோஸ்தே 7 நாள் வந்த பொழுது அந்த உன்னத்தின் வல்லமை அவர்களை நிரப்பிற்று. அதுதான் உயிர் தெழுந்த வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வல்லமையினால் நிரப்பப்படுகிற ஒவ்வொருவரும் தைரியமாய் சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள்? கிறிஸ்தனுக்கு ஜீவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு அம்மா பார்க்க அடிக்கடி போவோம். அந்த அம்மா ரொம்ப பலவீனமா இருப்பாங்க. சுகர் பிரச்சனை, ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன். அப்ப நான் சொல்லுவேன், கொஞ்சம் நீங்க உடம்பு கொஞ்சம் கேர் பண்ண வேண்டாமா? அப்ப அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஐயா, எனக்கு எதை குறித்துமே கவலை இல்லை, இப்போ இயேசப்பா கூட தான் வாழ்ந்துட்டே இருக்கணும். இந்த ஸ்தலத்தை விட்டு போன அடுத்த நிமிஷமும் யார் கூட வாழ போறோம்? அவரோடு கூட தான் வாழ போறோம். கடவுள் எத்தனை காலம் வச்சிருக்கிறாரோ அதுவரை நான் இருந்தா போதும். இன்னும் பல காலம் வாழணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு இல்லை. எனக்கு இயேசுவோடு தான் வாழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இயேசுவோடு வாழணும் ஆசை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இப்பதான்
தோட்டம் துறவு ஒலிவ தோப்புகள் வாக்குப்படி இப்பதான் புறப்பட்டு போறாங்க. இந்த உலகத்துல வாழணும், அவங்கள மாதிரி வாழணும், இவங்கள மாதிரி வாழணும், இவங்கள மாதிரி உடுத்தணும் என்கிற ஆசையினாலே இப்பதான் எப்போ கடைசி நிமிடத்துல இயேசு வரப்போகிற நேரத்துல இவங்க மைண்டெல்லாம் உலகத்து பக்கமா போய் வேற பக்கம் போயிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். உலகத்துல நமக்கு என்ன வேணுமோ அதை ஆண்டவர் தருவார். கல்வாரி தியான பாடுகள் உடுகையிலே நாம் தியானித்த காரியம்போதார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதி தேடுகிற அப்பொழுது நாம அந்த உலகத்தின் முடிய பரியந்தம் இந்த சடத்துல ஜீவன் இருக்க மட்டும் நமக்கு உண்ண உடுக்க இருக்க அவர் தருவாரா தரமாட்டாரா? தருவாரா தரமாட்டாரா? தந்திருக்கிறாரா இல்லையா? இயேசுவோட இந்த சீசர்கள் பெரிய பெரிய வேலை செய்து இருந்தாங்க. பேதுரு மீன் பிடிக்கிறார். அங்கே ஒரு ஆயக்காரா இருந்தார், வரி வசூல் பண்றார். எல்லாம் பெரிய பெரிய போஸ்ட்ல இருந்தாங்க, டாக்ஸ் கலெக்டர். இயேசு அவர்களை கண்ட உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் பின்ன வந்துட்டார். இயேசு மரணமடைவதற்கு முன்பதாக அவர்களை பார்த்து கேட்கிறார், நான் உங்களை எந்த காரியமாய் அனுப்பினேனே, நீங்கள் கடந்து போய் இந்த ஊழியத்தை செய்தீர்களே, உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா? அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? ஐயா, ஒரு ட்ரெஸ் தான் இருந்தது, மாட்டி போட வேற ட்ரெஸ் இல்லை, செப்பல் வேற கிழிஞ்சு போச்சு அப்படித்தானே சொன்னாங்க. ஒரு குறைவும் இல்லை. ஹல்லேலூயா. ஏன்? இயேசு கூட இருக்கிறனால. ஹல்லேலூயா. அந்த வனாந்தரத்தில் 40 வருஷம் அவங்க நடந்து போனாங்க. பாதரட்சியின் வார் அறுந்து போக. ஏன்? இயேசு கூட இருந்ததுனால. ஹல்லேலூயா. 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 கவனமா கவனிங்க. ஹல்லேலூயா. அந்த இயேசு அந்த மாமிசத்திலே அந்த சிசுவோடு கூட இருந்தார். இந்த ஆவிலே அவர் நம்மோடு கூட இருக்கும்படி வந்திருக்கிறார். இம்மானுவேலாய் இன்று நம்மோடு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருந்தால் போதும், எல்லா வார குறைவுகளெல்லாம் நிறைவாக. ஹல்லேலூயா. 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 இந்த தகப்பனார் அடிக்கடி சொல்வாங்க என்னிடத்தில், இந்த தகப்பனாரை சந்திக்கும்படி அவருடைய ஒரு பாலிய சிறையில ஒரு நண்பன் பார்க்கும்படி ஒரு நாள் வந்தார். அவர் டெய்லர், மும்பைல இருந்து ஒரு டெய்லர். ஹலோ ராஜபிரதர், அவங்க சுந்தராஜனா ராஜபிரதர் தான் கூடுவாங்க. ராஜபிரதர் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? அப்ப சொன்னாங்க, எனக்கு 6 பிள்ளைகள். எத்தனை பொம்பளை பிள்ளைகள்? அடுத்த கேள்வி, எத்தனை பொம்பளை பிள்ளைகள்? ஐயா 4 பொம்பளை. 4 பொம்பளை பிள்ளைகளா? ஏதாவது சேர்த்து வச்சிருக்கீங்களா? எல்லாரும் கேட்கறது தானே? எல்லாரும் கேட்கறது தானே? யோசிக்கிறது தானே? அதாவது இப்பவே சிலவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. பிறக்கிறதானா ரெண்டாம் தெரியல, ரெண்டா இருந்தாலும் ஏதாவது சேர்க்கணும். இன்னும் குழந்தை பிறக்கல, எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும் இன்னும் இப்பவே. அப்போ அவர் கேட்கிறாரு, அப்ப 4 பெண் குழந்தைகள் ஏதாவது சேர்க்கணும். ஏராளமா சேர்த்து. எந்த பேங்க்ல? HB. HB பேங்க் தெரியுமா? ஆமா, ஹெவன்லி பேங்க், பரலோக வங்கி. அங்கே சேர்த்து வச்சிருக்க. அப்ப எங்களிடத்துல எங்க தகப்பனார் அடிக்கடி சொல்வாங்க, உலகத்தில் நமக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது நிறைவில்லை. பெரிதான ஆஸ்தி இயேசு. அவர் ஒருவர் மாத்திரம் நம்மோடு கூட இருந்தால் போதும், நாம் அவரோடு கூட இருந்தால் போதும், நமக்கு ஒரு குறைவு இருக்காது. ஹல்லேலூயா. 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 நம்மை ஆசீர்வதிக்கும்படி அந்த தகப்பன் இந்த காலையில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை நிரப்பும்படி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7 வசனங்கள் வாசிக்கும் பொழுது இப்படி வாசிக்கிறோம், நம்மை உயிர்ப்பிக்கும்படி, நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றும்படி அவர் வந்திருக்கிறார் என்று அப்போஸ்தலர் எழுதுகிறதை வாசிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கொண்டு தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். அவருடைய மரணத்தின் மூலமாக, உடத்தத்தின் மூலமாக, உயிர்த்தெழுதலின் மூலமாக நமது பாவம் கழுவப்பட்டு அவரோடு புதிய ஜீவனை பெற்று புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிறோம். உண்மைதானே? ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தார். ஹல்லேலூயா. 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 நாம் ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிற. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர்
நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். இயேசு உயிர்த்த இயேசு அவருக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் பிதாவாகிய கொடுத்திருக்கிறாரோ அத்தனையும் உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உரித்தாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாம இப்ப எங்க இருக்கிறோமா? உன்னதங்களில். அது வருங்காலத்தில் நடைபெறுகிற ஒரு சம்பவம். அது ஒரு அழகாக எழுதுகின்ற உன்னதங்களிலே கிறிஸ்து பிதாவின் வலதுபார்சத்திலே வீற்றிருக்கிறாரே, அங்கே அந்த இடத்திலே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நிரப்பப்பட்ட முழு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று கிறிஸ்துவாய் வெற்றியுள்ள பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா நாம் நினைக்கிறோம் நாம் இங்கே ஒரு இடத்துல வேண்டாம இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் நம்மை பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக நம்ம எங்கே உட்கார வைத்து அழகு பார்க்கிறாரா? இயேசு இருக்கிற இடத்துல உன்னதத்திலே பிதாவின் வலதுபார்சத்திலே இயேசு இருக்கிற அந்த சிங்காசனத்திலே நம்மை உட்கார வைத்து அழகு பார்க்கின்ற அவரோடு கூட அந்த உன்னதத்திலே உட்காரும்படி கர்த்தர் அருள் செய்திருக்கிற உட்கார வைத்திருக்கிறார் என்று அப்போஸ்தலர்களை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை உயர்த்தும்படிக்கு நம்மை மேன்மைப்படுத்தும்படிக்கு அவர் கடந்து வந்தார். ஹல்லேலூயா. 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 அது மட்டுமா, இனி எந்த தீமை குறித்தும் தீங்கை குறித்தும் மந்திரவாதிகளை குறித்தும் தில்லி சூரியம் செய்கிறவர்களை குறித்தும் ஏவல் செய்கிறவர்களை குறித்தும் நாம் பயப்படலாமா? இதுவரை பயப்பட்டு இருந்தோம். ஏன்னா நமக்கு ஆவியின் அபிஷேகம் இல்லை, நாம் மறுபடியும் பிறக்கல, ஆண்டோடைய பிள்ளையா மாறல. அப்ப நம்ம பயந்தோம். இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயம் எங்கே, மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயம் எங்கே, சாமையும் கோலையும் பேரையும் ஜெயித்தார், கதையோரே துதி சாற்றிடுவோம். சாமையும் கோலையும் பேரையும் ஜெயித்தார், கதையோரே துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. நோயின் பேரையையும் ஜெயித்தார். மார்க்கு 16 அதிகாரம் 16 17 18 வசனத்தை வாசிங்க. மார்க்கு என்பது சுவிசேஷம் 16 அதிகாரம் 17 18 வசனத்தை வாசிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் விசுவாசிக்கிறவர்களால் அருமை ஆண்டவரை உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவை யார் தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவரை விசுவாசிக்கிறார்களோ, அவர் மரித்த உயிரோடு கூட எழுந்தார் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையோடு வருகிற தேவனுடைய பிள்ளைகள் கடந்து போகிற இடங்களிலே பிசாசுகள் ஓடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாஷைகளை பேசுவார்கள். நவமான அந்நிய பாஷைகளை பேசுவார்கள். சர்ப்பங்களை எழுப்பார்கள். எது தெரியுமாங்க? சர்ப்பங்களை. சர்ப்பம் என்ன? பாம்பு. ஸ்னேக். பாம்பு. எவ்வளவு பயங்கரமான விஷத்தன்மையுள்ள பாம்பு வந்தாலும் சரி அவங்க கையில எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யார் ஒன்றை கொடுத்தாலும், எவ்வளவு விஷத்தன்மையான ஆகாரத்தை உட்கொண்டாலும் அறியாமல் அது அவர்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. 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 பவுல பாருங்க, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கர்த்தருக்காக உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் தன்னுடைய கிரியை நடப்பித்தவர். ஒரு கப்பல் பயணம், 10 நாட்கள் பயணம், இரவு பகலாய் சுமார் 16 நாட்களுக்கு மேலாக பயணம். சரக்குகள் எல்லாம் எரியப்பட்டு கப்பல் எல்லாம் உடைந்து போய் சேதமடைந்து தப்பி பிழைத்து கரை சேர்கிறார்கள். உயிர் மாத்திரம் மிச்சம். ஒரு வெளித்தாங்கிற தீவில் போய் இறங்குறாங்க. மழைக்காலமா இருந்தபடினாலே, குளிர்காலமா இருந்தபடினாலே அவங்க விறகுகள் எல்லாம் பறக்கி அந்த அந்த ஃபயர் இது உண்டு பண்ணி அதை சுற்றி உட்கார்ந்து இருக்கிறாங்க. விறகு நினைச்சிட்டு வந்தது அங்கே போட்டப்போ தீ வச்சப்போ அது நெடிய ஆரம்பிச்சது. நெடுஞ்சு என்ன செய்யுது? கையில கடிச்சு தொங்கிட்டு. யார் கையில? அவங்க கையில. அந்த ஸ்னேக் இருக்க, அந்த பாம்பு இருக்க, பயங்கர விஷத்தன்மையுடைய. யாருக்கு தெரியும்? அந்த ஊராருக்கு தெரியும். அவங்க பார்த்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? இவன் கப்பல் கடந்து வந்த பிறகும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை.
அந்த விசுவாசம் இருந்தாதான் இந்த விஷம் வேலை செய்யாது. நாம் என்ன செய்கிறோம்? அந்த செகண்டில் என்ன செய்கிறோம்? ஆனா போட்டு விசுவாசம் வந்துடுது. அவ்வளவுதான். ஐயோ முடிந்தது, பாம்பு கடித்தது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜீவன் தூக்கிட்டு போறாங்க. அந்த வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த ஆரம்பிச்சிருவாங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உயிர் திறந்த வல்லமை நமக்குள் இருக்கிறது. தேடுங்கள், கண்டடைவர், கேளுங்கள், தரப்படும், தட்டுங்கள். திறக்கப்படும். ஆமா, உயிர் தெழுந்த வல்லமையோடு கூட இருக்கிற நானும் நீங்களும் விசுவாசத்தோடு கூட. அவருக்கு தெரியும் ஒன்னு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஏது பிரிக்காது. டக்குன்னு உதறி போட்டுட்டு சாதாரணமா அவர் வேலையை செஞ்சுட்டு இருந்தார். அதுக்கு பிறகு அவருடைய மதிப்பு வேற மாதிரி மாறிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் நம்மை சந்திக்க முடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லிக்கொண்டே போனால் சொல்லிக்கொண்டே போகலாம். எங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவம் ஏராளம் ஏராளம் ஏராளம். உயிர் திறந்த வல்லமையினாலே, அந்த உயிர் திறந்த வல்லமை அருள்நாதர் எங்களோடு கூட இருந்தபடினாலே, பரிசுத்தமுடைய ஊழியத்திலே இன்னும் நோய்கள், கொடிய கொள்ளை நோய்கள், மனத்திற்கு எதுவான நோய்கள் வந்தபடித்திலும் பரிசுத்தமுடைய வார்த்தை என்ன தெரியுமா? என் மீட்பர். அல்லேலூயா. உழித்து போவாங்களா? உழித்து போகும்போது அம்மா சொல்லுவாங்களா, ஒரு பிள்ளைக்கு மஞ்சக்கா மாலை ஒரு வாரமாக இருக்கு, ஒன்றும் சாப்பிடலை, என்ன செய்யறது? நாம் என்ன செய்வோம்? யோசிப்போம் தானே. தாயும் பிள்ளைகளும் இருக்கிறாங்க, மணி பிரதரும் இல்லை. மணி பிரதர் இல்லை இப்போ. ஆமாம், நம்ம யோசிப்போம், யாராவது பக்கத்தில் யாரையாவது ஒப்படைச்சிட்டு போகலாமா, எங்களை கூட்டிகிட்டு போங்க ஹாஸ்பிட்டல். எந்த வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது, ஆனாலும் பாருங்க அவிசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டில் பொருள் இருக்கு, எல்லாருக்கும் ஐயோ அவ்வளவுதான், இனி தப்பி பிழைக்காது, நம்மளே முடிவு பண்ணிடுறோம். அப்போ ஒரு நாள் அம்மா சொல்லியிருக்காங்க, இப்படி மகளுக்கு மஞ்சக்காமல் ஆகி சாப்பிட முடியல, ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன். இப்போ கர்த்தர் ஊழியத்திற்கு வட மாநிலத்துக்கு எங்கேயோ போக அனுப்பியிருக்கிறார். அப்போ 2 பேரும் புறப்பட்டாச்சு. அப்போ அப்பா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நாங்கள் ஊழியத்துக்கு போகிறோம், கர்த்தர் போக சொல்லுகிறார், நாங்கள் போகிறோம். நான் போயிட்டு திரும்ப வரும்போது அவள் உயிரோடு இருந்தால் கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளை. ஒருவேளை அதற்கு முன்னதாக எடுத்துக்கூட கர்த்தருடைய பிள்ளை, அவ்வளோதான். நீ சோத்திரம் பண்ணு. அந்த விசுவாசம் யாருக்கு வேணும்? யாருக்கு வேணும்? யாருக்கு வேணும்? இந்த லைனுக்கு வேணும் தானே? இல்லைன்னு என்ன செய்வோம்? போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. அப்படி என்ன ஊழியம்? அப்படி ஆண்டவர் சொன்னார், முதல் வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்துங்க, வீட்டுக்காரத்தை கவனிங்க, அதுக்கு ஒரு ஊழியம் செஞ்சால் போதும். அப்படி சொல்கிற அம்மாமாரெலாம் இருக்கிறாங்க. ஆனால் பரிசுத்த வாட்டிகள் அந்த உயிர் திறந்த வல்லமையோடு நிறைந்திருக்கிறவர் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்க, நான் ஜெபம் பண்ணுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருந்தார்கள், இருக்கிறார்கள், பிள்ளைகளையும் பெற்று இன்னும் ஜீவனோடு இருக்கிறார்கள், கர்த்தர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், நான் தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள். அந்த உயிர் தெழுந்த தகப்பனுடைய வல்லமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னுடைய தங்கை, மூத்த தங்கை எப்சி, சரீரமெல்லாம் அழுகி அப்படியே இந்த வாய் உதட தவிர இது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது உடனே அப்படியே புண்ணாகி அழுகி போய்விட்டார். ட்ரெஸ் போட முடியாது. ஒரு வாழை இலையில தான் அப்படி கிடத்தி இந்த எண்ணெயெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் பார்க்குறவங்க காரி துப்புவாங்க, அந்த அளவுக்கு அருவருப்பான சூழ்நிலை. ஆனால் அம்மாவோடு கர்த்தர் என்ன பேசுறாரு தெரியுமா? இவளை யோபு பக்தனை போல நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யோபுக்கு என்னென்ன சோதனை வந்தது? உச்சந்தலையும் உள்ளங்கால் வரை அழுகி நாற்றம் எடுத்து விட்டார். அந்த ஒரு சோதனை இப்போ இங்கே வந்திருக்குது. அந்த ஆண்டவர் சொல்றார், அந்த யோபு பக்தனை போல இந்த மகளை ஆசீர்வதிப்பேன். ஆனால் சூழ்நிலை எப்படி இருக்கு? ஒரு மெடிசினுக்கோ ஒரு டாக்டர்கிட்டயோ போகிறதுக்கோ மணி பிரதர் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், மணி பிரதர்னா புரியுதா உங்களுக்கு? கோயில்பட்டி மணி பிரதரை சொல்லலை. ஆமாம், ஆமாம்.
ஆனா விசுவாசம் இருந்தது. கர்த்தர் மேல் உள்ள விசுவாசம், அந்த வைராக்கியம் கர்த்தர் சொல்லிவிட்டார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தை நிறைவேறினது. அவள் மேல்நாட்டு ஊழியக்காரி ஆவாள். அங்க பாருங்க, கிடக்கிறது ஒரு வாழை இலையில, பரிதாபமான சூழ்நிலை. பேசுகிறது யார்? உயிர் திறந்த தேவன். ஹல்லேலூயா. இந்த நாள் பரதமான பாரத்தோடு வந்திருக்கிற அன்பு நெஞ்சங்களே, நம்மை பார்த்து உயிர் திறந்த தகப்பன் சொல்லுகின்றார், உங்களை உயர்த்தும்படிக்கு, உங்களை மேன்மைப்படுத்தும்படிக்கு, உங்களை ஆசீர்வதிக்கும்படி பிதாவாகி தேவன் என்னை அனுப்பினார், நான் உங்களுக்கு வந்திருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 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 நாம் கடந்து போய் எங்கும் அறிவிக்க போகிறோம், இயேசு உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் என்னோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறிற்று. ஏனென்றால் அவர் என்னோடு கூட இருக்கிறார், உயிர் தெழுந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று நாம் எல்லாரும் சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் இந்த குறைவுகளை குறித்து, மந்திரவாதிகளை குறித்து, இன்னும் பிலிசீனுகளை குறித்து, பேயை குறித்து, நோயை குறித்து நாம் பயப்பட வேண்டாம். அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம ஆராதனை செய்கிறோம் என்றால் அது கர்த்தருடைய பெரிய கிருபை. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் பாருங்க. நியர்பை என்ன இருக்குது? லேண்ட்மார்க் பக்கத்துல ஒரு பெரிய பொத்தம் இருக்கு, அப்படிதானே? அது பக்கத்துல நிலமா இருக்கு. இந்த இடத்துல நாம இன்னைக்கு ஸ்டாண்ட் பண்ணி ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம். இது நடக்கிற காரியமா? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. கர்த்தர் வாக்கு கொடுத்த அப்படினாலே இந்த இடத்துல நிற்கிறோம். இது கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணின இடம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக கிறிஸ்தவ மத போதகர்கள் இங்கே ஆலயம் கட்டுமான நடந்த பிரச்சனையும் பொழுது நம்முடைய வருஷத்தில் சொன்னார்கள், ஐயா இங்கே கிடந்தைய மண்டை போட்டு உடைச்சிட்டு கிடக்குறீங்க, இந்த இடத்துல இந்த வள்ளியூருக்கு வடக்க, பஸ் ஸ்டாண்டுக்கு வடக்க, கங்காடியா ஸ்கூலுக்கு வடக்க ஏக்கர் கணக்கில் இடம் இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா அந்த இடத்துல எங்கேயும் ஆண்டவர் சொல்லலையே. ஆண்டவர் அங்கே ஏதாவது இடத்தை காட்டலையே இதுவரை. இந்த இடத்தை, இந்த ஸ்தலத்தை எனக்கென்று ஏற்படுத்தின. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே நான் வாசம் பண்ணும்படி நான் இங்கே எழுந்தள்ளி இருக்கிறேன். இங்கே ஒரு மகிமை தேவாலயம் கட்டப்படும், இந்த இடத்துல ஜனங்கள் கூடுவார்கள் என்று இந்த இடத்தை குறித்து தானே சொல்லி இருக்கிறார். நீங்க என்ன சொன்னாலும் திருந்த மாட்டீங்க, கடைசி வரை இங்கே தான் சண்டை போட்டு கிடப்பீங்க. நம்ம கூட்ட சொன்னவங்கலாம் இடத்த மாறிட்டு வடக்கு போயிட்டாங்க. அவங்க அங்கே எங்கே நமக்கு எதுக்கு தொந்தரவு அப்படின்னு எங்கள் எல்லாம் வடக்கு போயிட்டாங்க. நாம இன்னைக்கு இங்கே தான் இருக்கிறோம். ஏன்? பெரிய கேட்டு போட்டிருக்கிறதுனால ஒரு ஆள் உள்ள வர முடியாது. ஹல்லேலூயா. அவர் இருக்கிற. ஹல்லேலூயா. 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 கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். ஹல்லேலூயா. கீதம் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். எனக்காக, உங்களுக்காக, நமக்காக உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஆமென். இயேசுராஜ் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அவர் உயிர் தெழுந்தபடினாலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அனுப்பி தந்திருக்கின்றார். அந்த ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவியானவர்? 2 தீமோத்தேயு 1:7 வாசிங்க, வேக வேகமா வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், அந்த உயிர் தெழுந்த தேவன் நமக்கு அனுப்பி தந்த அந்த ஆவியானவர் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் பலமும் அன்பும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 பெற்றிருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? பலமும் அன்பும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர். ஹல்லேலூயா. 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 நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? பராக்கிரமசாலி. இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேரு? பயங்கரமான பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. 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 அவர் தம்முடைய ஆவியை நமக்கு தந்திருக்கின்றார். நாம எதை குறித்து பயப்படலாமா? இனி இப்ப நான் உங்கள்கிட்ட கேள்விதான் கேட்டேன். நாம பயப்படலாமான்னு கேள்வி கேட்டேன். பயப்படக்கூடாது. நீங்க பயந்து போய் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. பயப்படலாமா? பயப்படக்கூடாது. எதை குறித்து பயப்படக்கூடாது. நான் கர்த்தருடைய வார்த்தையை காத்திருந்த பொழுது ஒரு பல வருடங்களுக்கு முன்பு ஒரு வெளிப்படுத்தலை கற்றுக் கொடுத்தேன். வள்ளியூர்லே
கிழக்கே உள்ள ஒரு தெரு ஜங்ஷன்லே நம்முடைய திருச்சி தலைமை அப்போஸ்தலர் அவர் கூட நாங்கள் சேர்ந்து சுவிசேஷ ஊழியத்துக்கு போகிறோம். அதான் அந்த இப்போ நம்ம ராஜா பிரதர் இருக்கிற அந்த அந்த ஜங்ஷனில். அப்போ ஒவ்வொரு தெருவில் இருந்து கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் கடந்து வந்து எங்களை எதிர்க்கும்படி, அட்டாக் பண்ணும்படி ஆயுதங்களோடு கூட அப்படி வந்துட்டே இருக்கிறாங்க. அந்த கூட்டம் கூட்டிகிட்டே இருக்கிற எல்லாருமே எதிராளிகளுடைய கூட்டம். அந்த சுவிசேஷத்தை கேட்பதற்காக எதிராளியுடைய கூட்டம். அப்போது இங்கே இருக்கிற எல்லாருமே ஆண்கள், வாலிப சகோதரர்கள் இந்த கூட்டத்தை கண்டவுடனே எல்லாருமே கொஞ்சம் எப்படி இருக்கும், சம்திங் ராங், நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், கூட்டம் கூடியாச்சு, இனி தப்ப முடியுமோ அந்த ஒரு பயத்தில் ஒரு கலக்கம். மனிதன் தானே. இயேசு அந்த போட்டில் தான் இருக்கிறாரு. ஆனால் கடல் என்ன செய்யுது? ஆனால் இயேசு எங்கே இருக்காரு? போட்டில் தான் இருக்காரு. மனுஷன் தானே. அதே மாதிரி இப்போ பாருங்க, இப்படி சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு, நான் அங்கே இருக்கேன். அப்போ நம்ம தலைமை அப்போஸ்தலர் ஐயா ஒரு பேப்பரில் ஏதோ எழுதி ஒருத்தர் கொடுக்குறாங்க. அது பக்கத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, மக்கள்லாம் கலக்கம் அடைகிறார்கள், பயம் அவர்களை ஆட்கொள்ளுகிறது என்பதை அறிந்து ஒரு பேப்பரில் ஒரு சின்ன ஒரு துண்டு எழுதி கொடுக்குறாங்க, பக்கத்தில் கொடுக்குறாங்க. அது வாஸ்தவன்னா அவர் இந்த ஸ்டாண்டீஸில் நிற்கிறவங்க அட்டென்ஷனில் எப்படி இருக்கும், உடனே ஸ்டடி ஆகி இப்படி நிற்கிறாங்க, அப்படி ஒரு உடனே ஒரு உற்சாகமாக அப்படி நிற்கிறாங்க. அப்படி அப்போது நான் பின்னாடி நிற்கிறேன். அதில் என்னடி தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மை ஆட்கொண்டவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர். அவர் மரித்து மண்ணோடு மண்ணாய் மடிந்து போகவில்லை, 3ஆம் நாளிலே அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக? என்னோடு உங்களோடு நம்மோடும் வாசம் பண்ணும்படி. இதோ உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் இருப்பதற்காக அவர் உயிர் தெழுந்தார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிற அந்த வார்த்தையை வாசித்த உடனே ஒரு புதிய வல்லமை விழித்துக் கொண்டேன். ஆவியான பேசின உயிரோடு இருக்கிற. ஹல்லேலூயா, அல்லேலூயா. நான் அநேக காரியங்களுக்காக கலக்கத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஆனா வார்த்தை வந்து விட்டது. ஏன் கலங்க வேண்டும்? நான் உயிரோடு தானே இருக்கிறேன். ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அநேக காரியங்களுக்காக கலங்கி கொண்டிருக்கிறோம். இது எப்படி ஆகும், எப்படி ஆகும்? ஆனா ஆண்டவர் நான் உயிரோடு தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிறவராக இருக்கிறேன் என்பவர் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டவர் இந்த அதிகாலை வேளையிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா, அல்லேலூயா. எதை குறித்து பயப்பட வேண்டாம்? நம்முடைய பரிசுத்தவான்கள் ஆரம்ப காலத்தில் மிகவும் சிறியவர்களாக இருந்தபொழுது வாலிப ஸ்டேஜில் ஒரு நாள் ஆண்டவர் பேசியிருக்கிறார். நீங்கள் இந்த கேரளாவுக்கு இந்த ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் இன்னாரை சந்திக்கணும், இன்னும் அடுத்து நான் சொல்லியிருக்கிறேன், அங்கே இந்த பிரச்சனை இருக்கிறது என்று ஆண்டு சொல்லுவார். ஆனால் இப்பொழுது நீங்கள் இந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று ஆண்டு சொல்லிவிட்டார். இவங்க புறப்பட்டு போகிறாங்க. போய் அந்த இடத்துல இறங்கின உடனே நடந்த சம்பவம் தெரியுமா? அது ரொம்ப டேஞ்சரான இடம். பகலில் கூட அங்கே யாரும் போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட இடத்திற்கு ஆண்டவர் அனுப்பியிருக்கார். யார் அனுப்பினது? ஏசப்பா அனுப்புறாரு. ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா தான் அந்த போட்ல ஏறி அவங்கள துரிதப்படுத்துறாங்க. போங்க போங்க போங்க, அக்கறைக்கு போங்க, வேகமா போங்க. ஆனா நடு கடல்ல போனோன்னு என்னாச்சு? அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பேசியிருப்பாங்க? பேசாம நம்ம கரையில் நின்றுட்டு தானே இருந்தோம், ஆண்டவர் தானே போங்க போங்க போங்கன்னு சொன்னார். பேசியிருப்பாங்க, பேசியிருக்கலாம் மேபி, நம்மளை மாரி ஆட்கள் இருந்தாங்கன்னா. இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டா நீங்கள் போங்க அந்த இடத்துக்கு. போய் இறங்கின உடனே அது ஒரு மோசமான ஏரியா. பகலில் கூட அங்கே மக்கள் நடமாட முடியாது. கொலை செய்கிறவர்கள், அதாவது கோர்ட்டின் மூலமாக ரிமாண்ட் செய்யப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டு ஆயுள் கைதிகளாய் மாறி பல குற்றங்களை செய்து குற்றம் புரிந்த அந்த குற்றவாளிகளுக்கு என்று ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துல அவங்கள குடியேறி வைத்திருக்கிறாங்க. அந்த இடம் பேர்னு பேர் தெரியுமா? வெட்டுக்காடு. காரண பேர் சரியா இருக்கா? வெட்டுக்காடு. அவங்க வெட்டுற அந்த கசாப்பு கடையில் மனுஷன் இடம் வெட்டுக்காடு. வெட்டுக்காடு கத்தர் அனுப்பியிருக்காரு. இறங்கின உடனே வாலிபர்கள் வந்தாங்க. அவங்க பேக்கை பிடிங்கிட்டு போயிட்டாங்க. முதல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பாங்க, ஒரு பேக் வச்சுருப்பாங்க. பார்க்குறவங்க என்ன தோணும்?
வெளிநாட்டு பணம் உள்ள கரன்சி நிறைய இருக்குது, இன்னைக்கு நமக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டாங்க. அதில் என்ன இருக்கும்? ஒரு பைபிள், ஒரு டைரி, ஒரு பென்னு, கொஞ்சம் ஒரு சில்லறை பைசா இருக்கும். பேக்கை பிடிக்கிட்டு போயிட்டாங்க. பேக்கு போன பிறகு இவங்களை தூக்கிட்டு போகிறதுக்கு வர்றாங்க. அப்போ ஆவியான பேசியிருக்கிறேன், ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதான் நம்முடைய ஆண்டவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் நமக்கு அனுப்பி தந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர், நமக்குள் இருக்கிறார், என்ன செய்ய போகிறார், நமக்குள் வந்திருக்கிற, நாம் ஆராதிக்கிற, நம்மத்தில் வாசம் பண்ணுகிற, நமக்குள் ஆவியாய் கடந்து வந்திருக்கிற அந்த ஆண்டவரை குறித்து நாம் சரியாய் அறிந்திருப்போம் என்றார். எதை குறித்து நான் பயப்பட மாட்டோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ அவங்க ரெண்டு பேரையும் ரெண்டு பேர் சேர்ந்து, அதாவது இவங்க ஏற்கனவே மெலிதான ஆட்கள் ஆரம்ப காலத்தில், அவங்க பெரிய பெரிய பயில்வான்கள் வந்து ரெண்டு பேராக வந்து இவங்களை தூக்குறது, ஏன்னா தூக்கி கொண்டு போகணும், எதுக்கு? வெட்டுறது. தூக்கியிருக்காங்க, அசைச்சு பார்த்துருக்காங்க. ஒரு பீமை, நம்ம போர்ட்டிக்கோல ஒரு பீம் இருக்குது, அதை நான் உட்காந்து அசைச்சு அப்படி இருக்கும், அது பேசாமல் எனக்கு என்னன்னு உட்காந்துட்டு இருக்கும். அசைச்சு பார்த்துருக்குறாங்க. ஏதோ காங்கிரீட் பில்லர் அசைச்ச மாதிரி அவங்களால இவங்களை தூக்க முடியல, அசைக்கவே முடியல. இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? மேலே நோக்கி கையை தூக்கிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே நீர் பாரும், நீர் கேளும். கேளும். ஆவில நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு. ஆபத்து காலத்தில் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் வருவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. அந்த இயேசு போதுமே, 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 போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா. அப்போ ஒரு பெரியவர் சொல்லியிருக்காரு, தம்பிகளா கொஞ்சம் தூரமாக போய் வெட்டுங்க, இங்கே வச்சு எதுவும் பண்ணிடுறாங்க அப்படின்னு. எனக்கு முன்னாடி ஆட்டோவில் வந்து இறங்கின உடனே இவங்க அசைச்சு பார்த்துருக்குறாங்க, முடியல. இவங்க அந்நிய பாஷையில் நிறைஞ்சு கத்து நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்திருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை வைரமாய் மாற்றி விட்டார், பராக்கிரமசாலி இறங்கி விட்டார், அவங்களை அசைக்கவே முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? பேக்கை கொண்டு போனவங்க அந்த குரூப் எல்லாம் வந்துட்டாங்க. வந்து பேக்கை அவங்ககிட்ட கொடுத்து கால் விழுந்து, ஐயா எல்லாரையும் மாறி உங்களை நினைச்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க என்று அவங்க பேக்கை கொடுத்து வழி அனுப்பி வச்சிருக்காங்க. வரும்போது ஆண்டு பேசியிருக்கிறார், என்னை நான் உங்களுக்கு காண்பிக்கும்படி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களை நான் அனுப்பின இந்த இடத்துல என்று திருச்சபை உருவாகும் வருகிற நாட்களிலே, இன்னைக்கு நீங்கள் ஏர்போர்ட் பக்கத்தில் நம்ம சர்ச் இருக்கு, அந்த அட்ரஸில் கீழே பார்த்தீங்கன்னா வெட்டுக்காடு. கர்த்தர் தான் சொன்னதை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்று உயிர்த்தெழுந்த தேவன் இன்றும் இந்த அதிகாலை வேளையிலே இந்த வள்ளியூர் கிளைசபையாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற இந்த ஆராதனை கொடுகையிலே அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லா பயத்து நின்றோம், நம்ம விடுதலை கண்ணீர்களை துடைக்கும்படி, நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவர் வந்திருக்கிற உயிர் திறந்த தகப்பன் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லிக்கொண்டே போகலாம், அவர் செய்த நன்மைகள் ஏராளம். அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி, மேன்மைப்படுத்தும்படி கர்த்தர் வந்திருக்கிற. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:37. இவைகள் எல்லாவற்றையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே, முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இந்த வார்த்தை கொஞ்சம் பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாருக்கெல்லாம் இப்போ எக்ஸாம் எழுதி வந்திருப்பாங்க தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அவருடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டிடுவார். ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமா, நீங்க எப்படி எழுதிருக்கீங்களோ அதுக்குரிய மார்க் கிடைக்கும். ஆனாலும் கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஹalleluya. எல்லாரும் வெற்றி பெற போறீங்க. ஹல்லேலூயா. ஹalleluya. அந்த உயிர் தெழுந்த வல்லமை நம்மை நிரப்பியிருப்பது உண்மை என்றால் நாம் எல்லாரும் ஜெயிக்க போறோம். அவர் ஜெயித்தார். நோயையும் பேயையும் சாவையும் ஜெயித்து ஜெயவேந்தராய் பாதாளத்தை மரணத்தை வென்றவர் ஜெயித்த கிறிஸ்து இன்று நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றப் போகின்றார். அந்த நிரந்தர ஐஸ்வர்யம் எது தெரியுமா? பரலோகம். ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிங்க. 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் அவர் பரலோகத்திலே ஐஸ்வர்ய சம்பன்னராய் பிதாவின் வலது பார்சத்திலே பிதாவுக்கு அடுத்தபடியாய் இருந்த பொழுதிலும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே அவர் தன்னை ஐஸ்வர்யவான் தாழ்த்தி அடிமை ரூபம் எடுத்து தரித்திரராய் இந்த உலகத்திலே கடந்து வந்தபடியினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் இருக்கிற அந்த ஐஸ்வர்ய சம்பந்த அந்த பிதாவாகி தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த சகல ஆசீர்வாதங்களுக்கும் நானும் நீங்களும் சொந்தக்காரர்களாய் மாறும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். நம்ம எல்லா நிமித்தமாக ஒரு தரித்திரரானார். அடிமை ரூபம் எடுத்து உலகத்திலே கடந்து வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார். நம்மை அவரோடு கூட எழுப்பி இருக்கின்றார். உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்திருக்கின்றார். சீக்கிரமாக இனி வரும் காலங்களிலே அந்த நிகழ்வு நடைபெறப் போகிறது. உன்னதங்களிலே அந்த பரலோகத்திலே சிங்காசனத்திலே பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிற இடத்திலே நான் நீங்களும் அமரப் போகிறோம். காரணம் இயேசு உயிர் தெழுந்தபடினாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த உயிர் தெழுந்த வல்லமை நம்மை நிரப்பி இருக்கிறபடினாலே, அந்த உயிர் தெழுந்த கிறிஸ்து நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறபடினாலே உலகத்தின் முடிவு வரைந்தும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி நம்மை பாதுகாத்து நம்ம எல்லா தீமைகளும் விடுவித்து நம்மை அந்த ஐஸ்வர்ய சம்பன்னர் வாழுகிற அந்த மாளிகையிலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு இயேசு வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. இந்த 2025 ஆண்டின் இந்த உயிர்த்தெழுதல் ஆராதனை மிக முக்கியமான ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த தகப்பன் மீண்டும் வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஹalleluya. அவர் கூறி சென்றார் சீசர்களை பார்த்து, உங்கள் இதயம் கலங்காமலும் பயப்படாமலும் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று கூறி சென்ற தேவன், அவர் கூறி சென்ற அந்த மகிமையின் ஐஸ்வர்யமான அந்த பரலோக ராஜ்யத்தின் வேலை நிறைவடைய போகிறது. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. அங்கே வேலை நிறைவடைந்த உடனே அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர்களாகிய நம்மை அழைத்து கொண்டு போகும்படி இயேசு வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஹalleluya. நம்ம எல்லாரும் இந்த பூமியிலே அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். ஆனா பிதாவாகி தேவன் நம்மை குறித்து என்ன சொல்லுகிற? பிள்ளைகளே, உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹalleluya. எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. ஒரு இமை பொழுதிலே எல்லாம் மாறி போகிறது. உங்களை நித்திய யுக காலமாய் என்னோடு கூட அரியணையிலே அமர வைத்து அழகு பார்க்கும்படி நான் உங்களுக்கு இந்த ஆயத்தம் பண்ணின அந்த கூடாரத்தின் வேலை நிறைவடைகிறது என்று பிதாவாகிய தேவன் நம்மை பார்த்து சொல்கின்ற. ஹல்லேலூயா. ஹalleluya. உயிர் தெழுந்த தேவன் நமக்காக இந்த உலகத்திலே கடந்து வந்தபடினாலே அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். இனி பயத்தை விட்டுடுவோம். ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி ஊரை தேடுவோம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி ஊரை தேடுவோம். தாம் கூறின மாமரை வீட்டனர் கல்லறை போங்கள் கலிலேயாவுக்கு. தாம் கூறின மாமரை வீட்டனர் கல்லறை போங்கள் கலிலேயாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். ஆமென். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. இயேசுராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசித்து நாம் நிறைவுக்கு வருவோம். ரோமர் 10:9 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு
தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் உன் இதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. வாயினால் அறிக்கை, இதயத்தில் விசுவாசம், ரெண்டு காரியம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை பார்த்து நம்முடைய அருமையானவர்கள் அவர் தங்களுடைய நாவினாலே அறிக்கை செய்தார், இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் நம்முடைய பாவம் போக்கும்படி இந்த உலகத்திலே கடந்து வந்தவர். அவர் கடந்து வந்த நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட மாறுதல் உருவாகிட்டு என்று நம்முடைய அருமையானவர்கள் தங்களுடைய நாவினால் அறிக்கை செய்த அந்த நாவின் அறிக்கை நிமித்தமாக இப்பொழுது நானும் நீங்களும் இதயத்தில் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இயேசு மெய்யாகவே எனக்காக மரித்தார், எனக்காக ஜீவனை கொடுத்தார், எனக்காக உயிர்த்தார், மீண்டும் எனக்காக வரப்போகிறார் என்று விசுவாசித்தபடினாலே இன்று நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் செய்ய வேண்டிய காரியம் கடந்து போய் அறிவிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாவினால் அறிவிப்போம், இயேசுவே ரட்சகர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு வரப்போகிற. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று ஆமோஸ் தீர்க்கன் முழங்குகிறது போல நம்முடைய ஆண்டவராய் இயேசு மீண்டும் வரப்போகிறார், வேகம் வரப்போகிறார். அந்த வருகையின் செய்தியை நம்முடைய நாவினால் எங்கும் அறிவிப்போம். அதை கேட்கிறவர்கள் உணர்வடைந்து உள்ளத்தில் குத்தப்பட்டவர்களாய் இயேசுக்கு ஆராதனை செய்யும்படி கடந்து வரப்போகிறார்கள். நாம் இந்த நாளிலே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தீர்மானம். மத்திய 28 அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அந்த சீசர்களுக்கு அருகாமையிலே வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் சகல அதிகாரத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், நான் உங்களுக்கு என்னென்ன கட்டளையிட்டனோ அவை யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. புறப்பட்டு போங்க, உபதேசம் பண்ணுங்க, நாவினால் அறிக்கை செய்யுங்க. இப்படி நீங்க நான் சொன்னதை செய்வீர்கள் என்றால், எங்கு போய் நாவினால் அந்த இயேசுவை அறிக்கை செய்வீர்கள் என்றால், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. உயிர் தெழுந்த தேவன் நம்முடைய உயிருள்ள வரைக்கும் இந்த ஜீவகாலம் முழுவதிலும் அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால், இந்த உயிர் தெழுந்த பண்டிகையிலே நம்ம எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். நான் இன்று முதல் ஒவ்வொரு நாளும் ஒரு நபருக்காவது இயேசுவை குறித்து சொல்வேன். ஹல்லேலூயா. 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 தீர்மானம் எடுத்துக்கலாமா? ஹல்லேலூயா. 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 எடுத்துட்டீங்களா? ஏற்கனவே தீர்மானம் எடுத்திருக்கீங்க. நல்ல பிள்ளைகள். ஒரு ஆளுக்காவது சொல்லலாம் தானே? நம்ம ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் சந்திக்கிறோம்? போஸ்ட்மேன் வர்றாரு, போஸ்ட் விமன் வராங்க, டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் ஆள் வருது, பஞ்சாயத்துலேருந்து ஆள் வருது, பிளம்பர் வராங்க, வீட்டுக்கு பால்காரர் வராரு, எல்லோரும் வராங்க போகிறாங்க, கல்யாணத்துக்கு வராங்க, வீட்டு விசேஷத்துக்கு வராங்க, எத்தனை பேரும் வராங்க போகிறாங்க. யாருக்காவது நம்ம இயேசு பற்றி சொல்கிறோமா? அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படி நினைக்கிறோம். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ இல்லை, அதுல பெரிய ஆள் யாரு? நாம தான். அல்லையா? நாம என்ன நினைக்கிறோம்? நாம குடும்பத்தில் எளியவங்க, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்க, அவங்ககிட்ட போய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க நம்ம சொன்னா நம்மள என்ன நினைப்பாங்களோ? எல்லாரை விட பெரியவர் யாரு? ரெண்டு பேருக்கு தான் இயேசு பெரியவர். எல்லாரோட பெரியவர் யாரு? இயேசு. அவர் எங்க இருக்காரு? நமக்குள்ள இருக்காரு. அப்ப நாம யாரு? பெரியவர்கள். எல்லாரோட பெரியவர் தானே. ஹல்லேலூயா. 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 இது யாருக்கு அந்த உணர்வு வந்துட்டு தெரியுமா? அப்போஸ்தலர்களுக்கு அந்த உணர்வு வந்து விட்டது. இப்படி உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எங்க இருக்காரு? நமக்குள்ள வந்துட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம்மை விட்டு கடந்து போய்விட்டார் எண்ணினோம். ஆனால் பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு எழுப்பி நம்மிடத்தில் அனுப்பி இருக்கிறார். இன்று உயிர் திறந்த வல்லமையோடு கூட நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆதலால் அந்த இயேசு என்னென்ன கிரியை செய்தாரோ அதை நம்மளமாக அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திருச்சபையின் யுகத்திலே புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு மூலமாக பலத்த கிரியைகளை நம்முடைய குடும்பத்திலே கர்த்தர் நடப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த உயிர் திறந்த வல்லமையோடு கூட நாம் கடந்து போவோம் என்றால்
சப்பானிகள் நடப்பார்கள், ஹalleluya. ஹalleluya. குருடர்கள் பார்ப்பார்கள், ஹalleluya. ஹalleluya. மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள், ஹalleluya. 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 கர்த்தர் கிரியை செய்ய போகிறார், ஹalleluya. 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 ஆரம்ப காலத்திலே நான் ஒரு வெளிப்படுத்தலை கண்டேன். நம்முடைய பழைய கட்டிடம், திருச்செவியினுடைய பழைய கட்டிடம், இது வள்ளியூரில் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி பாட்டு, காணிக்கை பாட்டு, ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆராதனை நடந்துட்டு இருக்குது. அப்போ இந்த பக்கம் செவுத்துல இருந்து ஒருத்தர் வரார். அவரை நான் வர்ணிக்க முடியாது, அவ்வளவு அழகானவர், பிரகாசமானவர், உயரமானவர். அப்படி வந்து எல்லா இடமும் அப்படியே ஒரு மக்களை பார்த்து விட்டு அப்படியே அங்கே உள்ளே போயிட்டேன். நான் சிறுவனாக இருந்தபோது இந்த காட்சியை கண்டேன். அப்போ நம்முடைய பரிசுத்தவானிடத்தில் நான் சொன்னேன். அப்பொழுது பரிசுத்தவான் சொன்னார்கள், சபையை கத்த பூர்ணப்படுத்த போகிறார், ஹalleluya. ஹalleluya. நாம் இன்னும் குறைபாடுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சீக்கிரமாய் கத்தர் விரும்புகிற பிரகாரமாக சபையை கத்தர் பூர்ணப்படுத்த போகிறார். அப்படி பூர்ண தன்மை உருவாகும் பொழுது அந்த பூர்ணர் வருவார், ஹalleluya. ஹalleluya. கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற அந்த கர்த்தரால் மகிமை மேல் மகிமையடைந்து மறுபடுகிறோம் என்று அப்போஸ்தலர் சொல்லுகிறது போல நம்ம எல்லாரும் காண போறோம், ஹalleluya. ஹalleluya. இப்ப ஆவியில காண்கிறோம், தரிசனம் காண்கிறோம், அசரீரி சத்தம் கேட்கிறது. ஆனா அன்னைக்கு நம்ம நேரடியாக பார்க்க போறோம். சீசர்லாம் பார்த்தாங்களா? சீசர்லாம் பார்த்தாங்களா? பார்த்தாங்க. தொட்டாங்களா? தொட்டாங்க. அவரோடு இருந்து சாப்பிட்டாங்களா? ஆமா. அப்போ நாம் ஏன் செய்யக்கூடாது? அந்த எண்ணெய் யாருக்கு இன்னும் வரவே இல்லையே. ஆண்டவரையும் நம்ம தொட்டு பார்க்கணும், ஹalleluya. நான் உம்மை கட்டி அணைத்துக் கொள்ளணும், ஹalleluya. 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 என்று நாம் இப்படிப்பட்ட வாஞ்சியோடு காணப்படுவோம். பேதுரு பாருங்க, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடந்து வரட்டுமா? எங்கே? கடல்ல. நம்ம தரையில் நடக்கிறதே பெரும்பாடா இருக்கு. அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. ஆண்டவரே நீங்க வர்றீங்க, அப்ப நானும் வரலாமா? இயேசு என்ன சொன்னார்? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை காட்டிலும் பெரிதானவைகளை செய்வான், ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் ஜெபத்தின் மூலமாக உயிர்த்தெழுந்த தேவன் நம்மை நிரப்பி இருக்கிறபடினாலே நம் ஒவ்வொருவரின் மூலமாக கர்த்தர் குடும்பங்களிலும் திருச்சபையிலும் ஊர்களிலும் நாம் கடந்து போகிற வருகிற இடங்களிலும் புதிய காரியங்களை கர்த்தர் நடப்பிக்கும்படி எழுந்தல் இருக்கிறபடினாலே கர்த்தர் அந்த கிரியைகளை இது முதல் கொண்டு செய்ய போகிறார். தீர்க்கதரிசனம் கர்த்தர் சொல்லுகின்ற, ஹalleluya. 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 நம்மை வாஞ்சிப்போம், பற்றிக்கொள்வோம். உயிர்த்தெழுந்த தகப்பனே நான் உம்மை முகமுகமாய் பார்க்க வேண்டும், ஹalleluya. ஹalleluya. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த தேசத்தின் அந்த உத்தமருக்கு அவருடைய வாஞ்சல என்ன? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவருக்கு பெட்டிஷன் தேவை ஏதாவது இருந்தா அவருக்கு தேவை ஏதாவது இருந்தான்னு உங்ககிட்ட கேட்டானா? நிறைய இருந்துச்சு. நீங்க சீக்கிரம் விடுங்கய்யா, பசிக்குது, நான் சாப்பிட போகணும்னு சொல்ல வரீங்களா? இப்போ தேவை ஏதாவது இருந்ததா இல்லையா? நிறையவே இருந்துச்சு. நிறைய இருந்தது, எல்லாமே இழந்து போச்சு. பிள்ளைகளை தாங்கப்பா, ஆடு மாடை தாங்க, அதை தாங்க, வேலைக்காரங்க கேட்டிருக்கலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு தான் இருக்கிறார், ஹalleluya. ஹalleluya. அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன், நான் அவரை பார்ப்பேன். இந்த சரத்தில் இருந்து கொண்டு, இந்த குப்பைமேட்டில் இருந்து கொண்டு, இந்த அழுகிய நிலையில் இருந்து கொண்டு நான் அவரை பார்ப்பேன். விசுவாச அறிக்கை ஏன் நாம செய்யக்கூடாது? அந்த வாஞ்சியோடு கூட நாம் பொருத்தனை செய்து உபவாசித்து போராடி ஜெபிப்போம் என்றால் அவர் வருவார், ஹalleluya. ஹalleluya. நம்மை சந்திக்க வருவார், ஹalleluya. ஹalleluya. நம்மை நிரப்ப வருவார், ஹalleluya. ஹalleluya. என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்க அவரை நோக்கி பாருங்க, அவர் வருவார், ஹalleluya. 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 இன்று நம்மை சந்திக்கும்படி வந்திருக்கிறார், ஹalleluya. ஹalleluya. அந்த உயிர் தெழுந்த வல்லமையோடு கூட நாம் கடந்து போய் உயிர் தெழுந்த தகப்பன் நம்மை கொண்டு அடுத்து செய்கிற அதிசயங்களை நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம். நம்மவர்கள், நம்மை காண்கிறவர்கள், நம்மில் உயிர் தெழுந்த தகப்பன் நடப்பிக்கிற அற்புத செயல்களை நம்முடைய குடும்பத்திலும் நம்மை காண்கிறவர்களும் சொல்ல போறாங்க, ஹalleluya. 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 கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். ஹalleluya. ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உயிர் தெழுந்த தகப்பனை எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம், ஹalleluya.
ஹalleluya 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 ஹalleluya. தந்தையே உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் முழங்கால் படிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. வல்லமை 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 வல்லமை. ஜாய் ராய் கவுர்வி ஷியால் வார் பிரி வார் வார் வாரி தா 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 தா. அக்கினி 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 அக்கினி. ஹalleluya.